உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா? 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. இப்போ மகேந்திரன் சாரை சொல்கிறார். மகேந்திரன் சாரினுடைய இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் இன்னைக்கு டேரக்டரே கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய டேரக்டர்கிட்ட நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அவங்களுடைய மானசீக குரு வந்து மகேந்திரன் சொல்லுவாங்க. அவர்கிட்ட ஒர்க் பண்ணாட்டியும் கூட அவருடைய படத்தை பார்த்து கற்றுக்கிட்டவங்க. ஒரு காட்சியை எப்படி நம்ம கன்வே பண்ணணும், ஒரு ஷார்ட்டை எப்படி கம்போஸ் பண்ணணும், குறிப்பாக டயலாக் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட வந்து நம்ம கற்றுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நபரை பற்றி விமர்சனம் பண்ணுறாரு. என்ன எல்லாரும் ஃபீல் பண்ணுறீங்க என்னவா அப்படின்னா, இதெல்லாம் படம் நல்லா இருக்கேடா, உனக்கு என்ன புரிஞ்சிச்சேன்னு. என்ன படம், கப்பலில் போனாங்க, கப்பல் உடஞ்சிச்சு, செத்து போயிட்டாங்க, இதுக்கு என்னையா ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டான். எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த 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 எமோஷன்லாம் உடைச்சிட்டான். எனக்கு ராஜகுமாரன் சொன்ன பிறகு தான் ஆகுது, இன்னையா அதை உதிரிப்பூக்கள் என்னையா படம் வந்து மச்சினிச்சியை கரெக்ட் பண்ணுறாரு, அப்போ கடைசியாக செத்து போகிறேன், இது ஒரு கதைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க போங்க அப்படின்ட்டாப்புல. நீங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கணும், நானே எனக்கு தண்டனை கொடுத்துக்கிறேன்னு ஆற்றுல இறங்கிடுவார். இறங்கிட்டு போயிட்டு இருப்பார். நீங்கள் எல்லாம் நல்லவன் ஆகிட்டு எனக்கு கிட்டவன் ஆகிட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவார். அந்த டைலாக் வந்து அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும். படம் ஃபுல்லாக கெட்டவனா இருக்கிற ஆள் வந்து 3 நேரம் சோத்த போட்டதுக்கு நல்லா செய்கிறேன், அவங்களுடைய மைண்ட் வைஸ் அதான் தான் இருக்கும். நல்லா செய்கிற வேலை அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினச்சிருப்பாங்க. அந்த சூர்யா தான் இன்னைக்கு வரைக்கும் 23 வருஷம் ஆகும்போது அந்த சூர்யா தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து அப்படியே இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு கலைஞன் வந்து ஒருத்தர் ஒரு சிலையை செதுக்கிற மாதிரி செதுக்குவாங்க ஒரு நடிகர்களே அவங்க. அதே மாதிரி தனுஷ் வெற்றிமாறன் பொல்லாதவனுக்கு முன் தனுஷ், பொல்லாதவனுக்கு பின் தனுஷ். அப்போ வெற்றிமாறன் கூட வர்றப்ப வெற்றிமாறன் எங்கெங்கெல்லாம் அவர்கிட்ட எதெல்லாம் வாங்கலாம், பொல்லாதவன் ஒரு கமர்ஷியல் படம். அதுக்கு பிறகு அசூரன்லாம் வந்து அவர் அப்படியே முழுவதுமாக அவரை வந்து வேற ஒரு டைமென்ஷனில் கொண்டு போனது வெற்றிமாறன். அசூரனாக இருக்கட்டும், ஆடுகளமாக இருக்கட்டும். அப்போ டேரக்டர்கள் கையில் வர்றப்ப தான் அவங்க வந்து வேறொரு டைமென்ஷனுக்கு போகிறாங்க. இப்போ இவர் பாலச்சந்தர் கேட்பார், உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர் யார்? எனக்கு பிடிச்ச டேரக்டர் மகேந்திரன். ஏன்னா நான் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ண நீ அவரே சொல்கிற அப்படின்னு அவர் சிரிப்பார். அப்படின்ற ஆச்சரியமாக இருக்குது. ராஜகுமாரனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு வெக்ஸ் ஆகி போயிருக்கிறான்னு நினைக்கிறேன். பட வாய்ப்புகள் இல்லை, ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு வெக்ஸ் ஆகி போய் எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறாரு. அப்புறம் பாரதிராஜா யாரையும் விட்டு வைக்கல அவர். சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஜேர்னலிஸ்ட் சுபேர் சார் நம்ம கூட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தேவயானி அவர்களோட கணவர் ராஜகுமாரன் அவர்கள் வந்து போன வாரமே ரஜினி அவர்களை பத்தி ஒரு விமர்சனம் பேசியிருந்தாரு. இப்போ மகேந்திரன் அவர்கள் பத்தி, இயக்குனர் மகேந்திரன் சார் அவர்களை பத்தி சொல்லியிருக்காரு. அவரோட படம்லாம் ஒரு படமா, இதெல்லாம் ஏன் படமா எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தையே உருவாக்கி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் இவர் இப்படி பேசுறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல, முதல்ல விமர்சனம் பண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஒரு கலைஞனாக இருந்துக்கிட்டு விமர்சனம் பண்ணுறது தான் இப்போ சிக்கல். இப்போ நீங்கள் ஒரு சாமானியன் ஒரு படத்தை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஒரு சில பேருக்கு தேவா பாட்டு பிடிக்கும், சில பேருக்கு குத்துப்பாட்டாக கேட்பானுங்க, சில பேர் மெலோடி சாங்காக கேட்குங்க. அவங்க டேஸ்ட் அது நம்ம வந்து விமர்சனம் பண்ண முடியாது, அவங்களுடைய சாய்ஸ் அது. ஆனால் ஒரு சினிமா துறையிலிருந்து கொண்டு ஒரு திரைப்பட இயக்குனராக இருந்துக்கிட்டு ஒரு நல்ல படைப்புகளை விமர்சனம் பண்ணுறது, ஒரு நல்ல இயக்குனர்களை விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது அது வந்து அவரோட ரசனைத்தன்மை தான் காட்டு, ரசிப்புத்தன்மை தான் நமக்கு காட்டு. இப்போ மகேந்திரன் சாரை சொல்கிறார். மகேந்திரன் சாரினுடைய இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் இன்னைக்கு டேரக்டரே கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய டேரக்டர்கிட்ட நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அவங்களுடைய மானசீக குரு வந்து மகேந்திரன் சொல்லுவாங்க. அவர்கிட்ட ஒர்க் பண்ணாட்டியும் கூட அவருடைய படத்தை பார்த்து கற்றுக்கிட்டவங்க. ஒரு காட்சியை எப்படி நம்ம கன்வே பண்ணணும், ஒரு ஷார்ட்டை எப்படி கம்போஸ் பண்ணணும், குறிப்பாக டயலாக் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட வந்து நம்ம கற்றுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நபரை பற்றி விமர்சனம் பண்ணுறார். உதிரிப்பூக்கள் படத்தை பற்றி பேசுகிறார். உதிரிப்பூக்கள் படம் வந்து இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவின் ஒரு காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். அது தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த படத்தை பற்றின ஒரு அடையாளம் இருக்கும். அந்த படத்தை போகிற போக்கில் என்ன சொல்கிறாரு, ஒரு மனைவியோட ஒய்ஃபை வந்து அவர் வந்து ஆசைப்படுறாரு, மனைவியோட தங்கையை ஆசைப்படுறாரு. அந்த கதையை தான் வந்து இவர் வந்து பண்றாரு. அதுல என்ன இருக்கு புதுசா, அதுக்கே கொண்டாடுறீங்க அப்படின்றாரு. நாங்கள் அதான் புரியல. இதை பார்க்குறப்ப ஒருத்தர் வந்து டைட்டானிக் படம் வந்துச்சு. டைட்டானிக் படம் வந்தப்போ ஊர்லேருந்து ஒருத்தர் ஃப்ரெண்ட் வந்தார். அவர் கொஞ்சம்
படிப்பறிவு இல்லாதவர், அவர் கொஞ்சம் மெச்சூர்ட் இல்லாதவர். அவர் கூட டைட்டானிக் படத்தை காமிச்சோம். எல்லாரும் 10-20 பேர் போயிருந்தோம். வந்தான் அந்த எங்கள் செட்டு தான் வந்தான். படம் பார்த்துட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணி வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரியா படம் இங்கிலீஷ் படத்தில் இப்படி ஒரு ஃபீல் பண்ணோம்னா என்ன எல்லாரும் ஃபீல் பண்ணுறீங்க என்னவா அப்படின்னா, இல்லை படம் நல்லா இருக்கேடா, உனக்கு என்ன புரிஞ்சிச்சேன்னு. என்ன படம், கப்பலில் போனாங்க, கப்பல் உடஞ்சிச்சு, செத்து போயிட்டாங்க, இதுக்கு என்னையா ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டான். எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த 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 எமோஷன்லாம் உடைச்சிட்டான். எனக்கு ராஜகுமாரன் சொன்ன பிறகு தாங்க ஆகுது, என்னையா அதை உதிரிப்புக்கள் என்னையா படம் வந்து மச்சினிச்சியை கரெக்ட் பண்ணுறாரு, அப்போ கடைசியாக செத்து போகிற, இது ஒரு கதைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க போக அப்படின்ட்டாப்புல. அடப்பாவிகளா அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னா ஒவ்வொரு ஒரு ரசிப்புத்தன்மை, அவருடைய ரசிப்புத்தன்மை அவ்வளோதான் இருக்கு. உதிரிப்பூக்கள் படத்தை ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா, அந்த படத்தினுடைய அந்த காட்சி அமைப்பு, அந்த கிளைமேக்ஸ் காட்சி ஒன்று போதும். அந்த காட்சியை பார்த்து கண்கலங்காதவர்களே இருக்க முடியாது. இப்போ ஒரு மலரின் வாசத்தை தெரியாதவராக இருக்கிறாரு, ஒரு நிலவின் ஒளியை பார்க்க தெரியாதவராக இருக்கிறார், ரசிக்க தெரியாதவராக இருக்கு. இவர் எப்படி நல்ல கலைஞராக இருக்க முடியும்? ஒரு நல்ல விஷயத்தை உங்களால் வந்து புரிஞ்சுக்கிற முடியல, அதை உள்வாங்கிக்கிற முடியலன்னா நீங்கள் எப்படி ஒரு இயக்குனராக இருக்க முடியும்? உதிரிப்பூக்கள் படத்தில் அவர் வருவார், அந்த கிளைமேக்ஸில் ஊரே திரண்டு நிற்கும். நீங்கள் எனக்கு தண்டனை கொடுக்க வேணாம், நானும் எனக்கு தண்டனை கொடுத்துக்கிறேன்னு ஆற்றுல இறங்கிடுவார். இறங்கிட்டு போயிட்டு இருப்பார். நீங்கள் எல்லாம் நல்லவர் ஆகிட்டு எனக்கு கிட்டவன் ஆகிட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவார். அந்த டைலாக் வந்து அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும். படம் ஃபுல்லாக கெட்டவனாக இருக்கிற ஆள் வந்து திருந்திடுவான், தான் தப்பை உணர்ந்து தனக்கு தானே ஒரு தண்டனையை கொடுத்துக்குருவான். அப்போ என்ன சொல்வார், இந்த தண்டனையை கொடுக்குறதுக்கு நீங்கள் காரணம் ஆகிட்டீங்க இல்லையா, நீங்கள் எல்லாம் வந்து நான் இவ்வளோ நாள் வந்து நான் வந்து கெட்டவனாக இருந்தேன், இப்போ நீங்கள் கெட்டவன் ஆகிட்டீங்க, நான் நல்லவன் ஆகிட்டேன், என் தவறை வந்து எனக்கு நானே தீர்ப்பு கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆற்றுல இறங்குவார். அப்போ இளையராஜாவோட பீஜி ஒன்று போகுன்னு அது பார்க்குறப்ப அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கிரும். அவர் ஆற்றுல பாதி இறங்கிட்டு அவருடைய 2 குழந்தைகளை அப்படி திரும்பி பார்ப்பார் ஒரு ப்ரொஃபைலில். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண் கலங்காத ஆளே இருக்காது. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபீல் குட்டான படத்தை இவர் வந்து ஒரு சின்ன இந்த படம் மாதிரி மலையாள விட்டுப்பட்ட ரேஞ்சுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. அதை பார்க்குறவ சிரிக்கிறதா இல்லை இவருக்கு என்ன ரசிப்புத்தன்மை இருக்குது, இவர் எப்படி ஒரு டைரக்டராக இருந்தார், விக்ரமன் மாதிரியான ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட இவர் எப்படி இவ்வளோ நாள் குப்பை கொட்டினாரு, விக்ரமன் இவரை வச்சு எப்படி வேலை வாங்கினாரு அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் நிறைய சொல்கிறார். மகேந்திரன் சாரை பற்றி சொல்லணும்னா, எனக்கு அவர் நிறைய படங்கள் பார்த்து உதிரிப்புகள் பார்த்து எனக்கு ஜானி ரொம்ப பிடிக்கும். ஜானி படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காட்சியை வச்சுருப்பார். அதாவது தீபாவும் ரஜினியோட ஸ்டைலே ஜானி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி மீஸ் இது வரைக்கும் வச்சுருப்பார், நேர் வாங்கி எடுத்து செய்திருப்பார், ஒரு பெரிய ஃப்ரேம் போட்டிருப்பார், ஒரு பைப் வச்ச சீட் வச்சுருப்பார், ஒரு பெல்ட் பாட்டம் போட்டிருப்பார். அந்த 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 லுக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும். ஊட்டி பேக்ட்ராப்பில் எடுத்திருப்பாங்க. அது 2 டியூயல் ரஜினி. அது ஸ்ரீதேவியும் ரஜினியும் உடைய அந்த லவ் போர்ஷன்லாம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ரொம்ப அவர் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மெச்சூர்டு லவ் இருக்குல்ல, ஹைலி மெச்சூர்டு லவ். 2 பேரும் எப்படி பேசிக்கிறாங்க, ஹைலி மெச்சூர்டாக இருக்கவங்க 2 பேர் லவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்குங்கிறது அப்படியே தத்ரூபமாக காமிச்சிருக்காரு. அவங்க பேசிகிட்டு இருக்கு லைட்டாக அவருடைய இளையராஜாவுடைய அந்த பிஜிஎம்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லான படம் அது. அதில் ஒரு காட்சி இருக்கும். அந்த ஒரு காட்சி போதும் மகேந்திரன் யாருன்னு சொல்கிறதுக்கு. 2 கேரக்டரில் ஒரு ரஜினி என்ன பண்ணுவார், ஒரு ஹேர் கட் பண்ணுறவராக இருப்பார். அப்போ அந்த வீட்டில் வேலை பார்க்க வரக்கூடிய தீபா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க 2 பேருக்குள்ள சின்ன ஒரு லவ் ஒன்று வரும். வர்றப்ப அவர் லவ் பண்ணுவார், ஒரு சைடாக லவ் பண்ணுவார். ஆனால் லவ் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிற மாட்டாங்க. அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். பார்த்தா அவர் கையில் வந்து அந்த அவங்க வேலை பார்க்க வரதுனால அவங்க ஜாக்கெட்டில் கிழிஞ்சிருக்கும். அப்போ இவர் பார்த்துருவார், கிழிஞ்சுதான் இருக்குது, நான் புதுசு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு கூட்டு போவார். கடைக்கு கூட்டு போன பிறகு அந்த கடையில் வந்து ட்ரெஸ்ஸு எடுத்து போட்டே இருப்பாங்க, இப்படி எப்படி எடுத்து போட்டுருப்பாங்க. இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குன்னு அந்த தீபா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த கடை ஓனர் ஒருத்தர் வந்து அங்கே நின்றுருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் யாருன்னா அந்த அன்பாளைய பிரபாகரன் ப்ரொடியூசர், அந்த படத்தில் நடிச்சிருப்பார். அவர் ஒரு பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு டக்கின் பண்ணி அவர் வந்து ஒரு மாதிரி மாடர்ன் ஒரு மேனாக நிற்பார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா அவரை பார்ப்பாங்க. இது ரஜினி பார்த்துருவார். இவர் கூட்டு போயிருக்கிறாரு, இவருக்கு அவங்க மேலே ஒரு சைடாக ஒரு இது இருக்குது. பட் இவங்க லுக்கு அங்கே போகுது. உடனே இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டே இருந்தோன்னே இந்த இடத்துல ஒரு டைலாக் ஒன்று வச்சிருப்பாரு, வாழ்க்கையில் ஒன்றை விட ஒன்று எப்பயும் பெட்டராக இருந்துகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிம்பாரு. இந்த ஒரு காட்சி போதும் மகேந்திரன் யாருன்னு இந்த உலகத்துக்கு சொல்றது. இதையெல்லாம் ரசிக்க தெரியாமல் வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக அவரெல்லாம் ஒரு டைரக்டரான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இவருடைய அறிவு மங்கி இருக்கிறது, ரசிப்புத்தன்மை மங்கி இருக்கிறது, கலை மங்கி இருக்கிறதுன்னு தான் பார்க்கணும். அவர் சொல்கிறத விமர்சனத்தை நம்ம பெருசாக எடுத்துக்கலாம் வேணாம், கடந்து போயிருக்கலாம். இது சாமானியனாக ஒரு ரசிகனாக சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு கலைஞனாக நீங்களும் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால நீங்கள் அந்த இதில் சொல்கிறப்ப அது நமக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகுது.
ஸோ மகேந்திரன் சார் பிளஸ் ரஜினிகாந்த் அவர்கள்னு வரும்போது இவங்க 2 பேரும் நினைச்சு மிகப்பெரிய ஒரு படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேரை வந்து எமோஷனல் ஆக்கியிருக்கு, நிறைய பேருக்கு வந்து ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரோட காம்போ இவங்கள வச்சு இவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதுக்கு தேவயானி அவர்கள் என்ன நினைப்பாங்க, அவங்களோட நிலைமை இல்லை அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் இவங்களாம் சொல்ல மாட்டாங்களா அப்படின்றது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? விஷயங்களை 3 நேரம் சோத்த போட்டதுக்கு நல்லா செய்யறேன். அவங்களுடைய மைண்ட் வைஸ் அதான் தான் இருக்கும், நல்லா செய்யற வேலை அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைச்சிருப்பாங்க. இல்ல மகேந்திரன் இல்லையா ரஜினிகாந்த் காம்போங்கிறது வந்து ஒவ்வொரு டைரக்டர்கிட்டையும் ஒரு ஹீரோ வர்றப்ப ஒரு புது வடிவம் பெற்று வெளியில் வருவான், ஒரு புது மனிதனாக வருவான். நீங்க பாத்தீங்கன்னா சூர்யா வந்து நந்தாவுக்கு முன் சூர்யா, நந்தாவுக்கு பின் சூர்யா. நந்தாவுக்கு முன் சூர்யா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி கெட்டப்பில் இருப்பார். அவர் பெருசாக அந்த படங்கள் போல சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருந்தார். அவர் பெர்ஃபார்மன்ஸே நிறைய விமர்சனங்கள், இவருக்கு பெர்ஃபார்மன்ஸே வரல, எமோஷனலே வரல, எந்த ஃபீலுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய விமர்சனங்கள் போகலாம் கேட்டப்போ நிறையா பெரிய நான் மாதிரியான படங்கள் வந்துச்சு. நந்தாவுக்கு பிறகு அவர் ஒட்டுமொத்தமாக அவர் அப்படியே ஒரு மறுபிறவின்றாங்கல்ல, அந்த மறுபிறவியாக உருவாக்கியது வந்து பாலா. அவருடைய ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அவருடைய லுக்காக இருக்கட்டும், ஒரு நடை உடை பாவனமாக இருக்கட்டும், அவருடைய ஒட்டுமொத்தமாக அந்த கேரக்டரை டிசைன் பண்ணி அவர் உருவாக்குறாரு. ஒரு ப்ராடக்டை வந்து மெருகேற்றி உருவாக்கி வேறு ஒரு டைமென்ஷனில் காட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த சூர்யா தான் இன்னைக்கு வரைக்கும் 23 வருஷம் ஆகும்போது அந்த சூர்யா தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து அப்படியே இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு கலைஞன் வந்து ஒருத்தர் ஒரு சிலையை செதுக்கிற மாதிரி செதுக்குவாங்க ஒரு நடிகர்களே. அவங்க அதே மாதிரி தனுஷ் வெற்றிமாறன் பொல்லாதவனுக்கு முன் தனுஷ், பொல்லாதவனுக்கு பின் தனுஷ். அப்போ வெற்றிமாறன் கூட வர்றப்ப வெற்றிமாறன் எங்கெங்கெல்லாம் அவர்கிட்ட எதெல்லாம் வாங்கலாம், பொல்லாதவன் ஒரு கமர்ஷியல் படம். அதுக்கு பிறகு அசூரன்லாம் வந்து அவர் அப்படியே முழுவதுமாக அவரை வந்து வேற ஒரு டைமென்ஷனில் கொண்டு போனது வெற்றிமாறன். அசூரனாக இருக்கட்டும், ஆடுகளமாக இருக்கட்டும். அப்போ டேரக்டர்கள் கையில் வர்றப்ப தான் அவங்க வந்து வேறொரு டைமென்ஷனுக்கு போகிறாங்க. இப்போ இவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினிகாந்தை அறிமுகப்படுத்தியது பாலச்சந்தர், அவரை வந்து அடையாளப்படுத்தியது வந்து மகேந்திரன் தான். முள்ளு மலரும் படத்தில் வந்து முள்ளு மலர் மாதிரியான ஒரு கேரக்டர் ரஜினி பண்ணுவாருங்கிற முதல்ல அவர் சூஸ் பண்ணதே பெரிய விஷயம். ரஜினி சூஸ் பண்ணாங்கிற அது பெரிய விஷயம். அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் படத்துக்குள்ள எப்படி ஒரு கமர்ஷியல் ஹீரோ கொண்டு ஜாயின் பண்ணுறாரு, அதுக்குள்ள அவருடைய விஷயம் என்னத்தை கொண்டு வரணும், அவர் கொண்டு வர்றாரு இல்லையா, அதெல்லாம் பெரிய விஷயம். அதான் ரஜினிகாந்த் சொல்றாரு, நான் என்னைய வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. இவர்கிட்ட வந்து பாலச்சந்தர் ரஜினிகாந்த் ஒரு கான்வர்சேஷன் அந்த வீடியோ ஒன்று போயிருக்கு, பார்த்துருப்பேன் எல்லாரும். அதில் பாலச்சந்தர் கேட்பார், உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர் யாரு? எனக்கு பிடிச்ச டேரக்டர் மகேந்திரன். ஏன்னா நான் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ண நீ அவரே சொல்றாருன்னு அவர் சிரிப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு இது. ஏன்னா தெரிய படத்துல நடிச்சாரு, அந்த படம் வந்தப்ப என்ன சொன்னா என்னங்க ரஜினிகாந்த் மாதிரி நடிக்கிறாரு. அது ரஜினிகாந்த் மாதிரி நடிக்கல, இவர் மாதிரி தான் அவர் இருக்கிறார். அது ரஜினிகாந்த் பல இடங்கள் சொல்லியிருக்காரு. என்னுடைய அத்தனை விதமான அந்த ஸ்டைலு, அந்த சீரட்டை தூக்கி போடுறது, அந்த வாக்கிங் எல்லாமே வந்து இவர் தான் எனக்கு இவரோட இன்ஸ்பிரேஷன் தான். அது ஒருத்தவங்க கூட நம்ம ரொம்ப நாள் இருந்தோம், ஒருத்தவங்க ரொம்ப நேசிச்சோம், ஒருத்தவங்களோட ரொம்ப அவங்களை ரொம்ப உன்னிப்பாக பார்த்தோம்னா அந்த இது ஒட்டிக்கணும் நமக்கு. ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதே மாதிரி பண்ணுவோம். அதுதான் வந்து அப்படியே அந்த படத்தில் அந்த படம் பண்ணுறப்ப அவர் சொல்லி கொடுத்தது அப்படியே வாங்கி பண்ணியிருப்பார். அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படியே வந்திருக்கும். அப்படி ஒரு ரஜினிகாந்த்ங்கிற ஒரு சூப்பர் ஸ்டாரை ஒரு மெருகேத்திய ஒரு அடையாளப்படுத்திய ஒரு டைரக்டரை வந்து அவருக்கு என்ன தெரியும்ன்ற அதுதான் நம்மளுக்கு என்ன மேட்ச் அப்படின்றது ஆச்சரியமா இருக்கு. ராஜகுமாரனை பொறுத்த வரைக்கும் ஒரு வெக்ஸ் ஆகி போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பட வாய்ப்புகள் இல்லை, ஒன்றும் பெருசா இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு வெக்ஸ் ஆகி போய் எல்லாரையும் விமர்சனம் பண்றாரு. அப்புறம் பாரதிராஜா யாரையும் விட்டு வைக்கல அவரு. பாரதிராஜா கிழக்கே போகிற எல்லாம் படமா, அது என்னங்க ஒரு லவ் ஸ்டோரி, சின்ன லவ் ஸ்டோரி, ஒரு பக்க கதையை வந்து எப்படிங்க ஒரு முழு நீர படமா எடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் டேரக்டரோட வேலை. அதான் டேரக்டர் ஒரு சின்ன நாட்டை வச்சு ஒரு கதை பண்ணுவாங்க. மலையாள படங்கள்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி மலை மேல மாட்டிக்கிறோம், அந்த காரை எப்படி அங்கிருந்து எடுக்கிறாங்கிறது ஒரு படம். நம்ப முடியுமா? ஒரு திருட வந்து ஒரு நெக்லஸ் திருடிடுவான், போலீஸ் அவனை பிடிக்க போகுது, அவன் கேட்குறான் முழுகிட்டேன்றான், அவன்கிட்ட இருந்து நெக்லஸ் வாங்கணும். எப்படா முழுகிட்டேன், எப்போ எடுக்கிறது, காலையில் பாத்ரூம் பொறுப்பு எடுத்துறேன்றான். ஒட்டுமொத்த போலீஸும் அவன் பின்னாடியே தெரியும். இதுதான் ஒரு கதை. அப்போ ஒரு சின்ன நாட்டை வச்சு ஒரு 2 மணி நேரம் கதை சொல்ற இந்த வித்தை இருக்கு இல்லையா, அதுதான் திறமைங்கிறது. இவர் என்ன சொல்றாரு, ஒரு பக்கம் கதையை கிழக்கே போகும் ரயில் ஒரு படம், என்னங்க படம் அது, போற பக்கம் ட்ரெயின் வருது, பாஞ்சாலி ஒருத்தர் இருக்கா, நடிக்கிற டான்ஸ் ஆடுறாங்க, என்ன படம் ஆடிட்டு வராரு. அந்த படத்துல ஒரு பெரிய ஒரு பைட்டிக்கான ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. 2 பேரும் காதலிப்பாங்க, சுதாகரும் ராதியாவும். சுதாகர் வந்து சென்னைக்கு ஏதோ ஒரு வேலையா இது படம் தேடி போயிடுவாரு. அப்போ இவங்க 2 பேருடைய கம்யூனிகேஷன் மொபைல் கிடையாது அன்னைக்கு, அந்த மாதிரி கம்யூனிகேஷன் கிடையாது. அப்போ ஒரு ட்ரெயின் அந்த ஊருக்கு வந்து திருப்பி காலில் போகும்.
அவன் அந்த ஊர் ட்ரெயினுடைய கடைசி பெட்டியிலே எழுதி அனுப்புவான் அவளை பற்றின டீட்டெயிலாம். இவன் என்ன பண்ணா ஓடி வந்து அதை பார்த்துட்டு இவன் பதில் எழுதி அனுப்புவான். இதுதான் அவங்களுடைய கம்யூனிகேஷன். இது எப்படி இது ஒரு பைட்டிக்கான விஷயமே இல்லையா? கண்டிப்பா. இதை வந்து போகிற போக்கில் விமர்சனம் பண்ணுறேன். இது மாதிரி மதில்கள்னு ஒரு படம் இருக்குது, மலையாள படம், மம்முட்டி நடித்த படம், எக்ஸலண்ட்டான வைக்கம் முகமது பஷீருடைய கதை. ஒரு ஜெயிலில் இருப்பாங்க, ஒரு ஜெயிலுடைய காம்பவுண்ட் சுவர், இந்த பக்கம் வந்து ஆண்கள் செல்லு, இந்த பக்கம் பெண்கள் செல். இந்த பக்கம் ஆண்கள் செல்லில் மம்முட்டி இருப்பார், பெண்கள் செல்லில் ஒரு லேடி இருப்பாங்க. இந்த 2 பேர் பார்த்துக்கிற மாட்டாங்க. ஒரு மதில் இருக்கும், இந்த மதிலுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் அவங்க பேசிக்கிடுவாங்க. அதுக்குள்ளே ஒரு காதல் இருக்கும். அந்த பொண்ணு பேர் நாராயணி. இவர் நாராயணி, நான் பேசுறது கேட்குதா, நீ எப்படி இருப்பேன்னு அவன் கேட்பான். இந்த மாதிரி கான்வர்சேஷன்லேயே போகும். இது மாதிரி அதுக்காக அந்த படத்தை வந்து என்ன படம், ஒரு ஜெயிலில் உட்காந்துருக்காங்க, ஒரு மதிலுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் பேசியிருக்காங்க, போகிற பக்கம் சொல்லிட்டு போயிடக்கூடாது. அதை நாம ஒரு உள்வாங்கணும், ரசிக்க தெரிஞ்சிருக்கணும். இவர் அந்த ரசிப்புத்தன்மை இல்லாதனால தான் இவர் இந்த மாதிரியான இன்னும் டைரக்டர் ஆகாமல் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து இவர் கிளப்பியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு இயக்குனர் சங்கத்துல இருந்தோ இல்லை தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்தோ சினிமா வட்டாரத்துல இருந்து என்ன சொல்றாங்க, அவருக்கான ஒரு எதிரான ஒரு பேச்சோ இல்லைன்னா கண்டனம் தெரிவிக்கிறது இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? டேரக்டர்ஸ் இப்போ வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய ஜீனியஸை வந்து போகிற போக்கில் அவங்கள வந்து அவருடைய படைப்பை நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், நீங்கள் அதில் குறை நிறைகளே சொல்லலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக அவரை வந்து எப்படி நீங்கள் இது பண்ண முடியும்? நீங்கள் அவர் மகேந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக், அவர் வந்து படத்தில் வந்து ஃபிலிம் பை மகேந்திரன் போட மாட்டார். அதை கேட்டாங்க, ஏன் நீங்கள் போட மாட்டீங்கன்னா, ஃபிலிம் பைன்னு நான் மட்டும் பண்ணுறது கிடையாது, ஒரு திரைப்படம் நான் மட்டும் பண்ணுறது கிடையாது, ஒரு 50 பேருடைய கூட்டு முயற்சி. கேமராமேன் கேமரா பண்ணுவார், எடிட்டர் எடிட் பண்ணுவார், நடிப்பார், மேக்கப் மேன் மேக்கப் போடுவார், ஆர்ட் டைரக்டர் செட்டு போடுவார். இவ்வளோ பேருடைய உழைப்பில் ஒரு படம் பண்ணுறோம். அதில் நான் மட்டும் கிரிக்கெட் எடுத்துக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் போகிற போக்கில் அவர் என்ன டைரக்டர்னு கேட்குறீங்க. இதில் இத்தனைக்கும் அவர் ஃபிலிம் பை மகேந்திரன் போடுறதுக்கு அவருக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது. ஏன்னா இவர் பேசிக்காக ஒரு ரைட்டர், ஒரு பத்திரிகையில் சினிமா விமர்சனங்கள் எழுதுறாரு. அப்புறம் எம்ஜிஆர் இவருடைய எழுத்தை பார்த்து புரிஞ்சு போய் எம்ஜிஆர் கதை கேட்குறாரு. சிவாஜி படங்கள், எம்ஜிஆர் படங்கள் கதை வசனம், தங்கப்பதக்கமும் இவருடைய கதை வசனம். அதுக்கு பிறகுதான் ஒரு டைரக்டர் ஆகிறார். பேசிக்காக ஒரு ரைட்டர். இப்படிப்பட்ட ஒரு ஆளை ஒருத்தர் நபரை போய் நீங்கள் அவருக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி பேசி இன்னைக்கு திருப்பி ஏதோ பேசியிருக்காரு போல, அதை ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு. அதுலேயும் மலப்புலா ஒரு கிரிஞ்சா ஏதோ ஒன்று பேசி வச்சிருக்காரு. அதனால வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இவர் என்ன பண்றது, விட்டு தொலைச்சிருவோங்கிற மாதிரி அவங்க கண்ணு காணாமல் போயிட்டாங்க. அது ஸோ சினிமா குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும், நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார்.